ஆர்எஸ்எஸ் கண்டிப்பாக உத்தரப்பிரதேசத்துல வேலை செய்யல. யோகி தன்னுடைய ஒரு லிஸ்ட் கொடுத்திருக்காரு, எம்பி கேண்டிடேட் லிஸ்ட் பிஜேபியோட தலைமைக்கு. அந்த லிஸ்ட நிராகரிக்கப்பட்டதாக நமக்கு தகவல் வருது. குஜராத்தி இருவர் மகாராஷ்டிரா பாலிடிக்ஸ கண்ட்ரோல் பண்றாங்க. இது மராட்டிகளுக்கு நடக்கக்கூடிய ஒரு பேரிழப்பு. காரணம் நம்பர் 1. முஸ்லிம்ஸ் ரொம்ப தெளிவா இருக்காங்க, யாருக்கு ஓட்டு போடக்கூடாது. இந்த புருஷோத்தம் ரூபாலா ராஜ்கோட்ஸை பத்தி தப்பா பேசியது, அது ரொம்ப ரொம்ப அஃபெக்ட் பண்ணிடுச்சு. நீங்க வசுந்தரராஜன் அப்படியே லூஸ்ல விட்டு போயிட்டீங்கல்ல. ஆன்டி மோடி சென்டிமெண்ட் இல்லன்னு யாராவது தமிழ்நாட்டில் சொன்னாங்கன்னா சாரி, தே ஆர் ஃபூல்ஸ். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். வணக்கம் நண்பர்களே. நடந்து முடிந்த 18வது மக்களவை தேர்தல் எதிர்பாராத திருப்பங்களை கொண்டிருந்தது. உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், மேற்கு வங்கம், மகாராஷ்டிரம் ஆகிய மாநிலங்களில் பெரிய அளவில் இழப்பை சந்தித்தது பிஜேபி. 2019 தேர்தலோடு ஒப்பிடுகையில் உத்தரப்பிரதேசத்தில் 29 தொகுதிகளையும், மகாராஷ்டிரத்தில் 14 தொகுதிகளையும், ராஜஸ்தானில் 11, மேற்கு வங்கத்தில் 6 தொகுதிகளையும் பிஜேபி இழந்தது. மொத்தமாக 60 தொகுதிகளை இழந்தது. இங்கு நான் பிஜேபி இழப்பை மட்டுமே பேசுகிறேன், என்டிஏ இழப்பு பற்றி பேசவில்லை. அதே நேரம் ஒடிஷா, ஆந்திரம், தெலுங்கானா, கேரளம் ஆகிய மாநிலங்களில் முன்னை காட்டிலும் கூடுதலாக பலனடைந்தது பிஜேபி. என்றாலும் பெற்றதை காட்டிலும் இழந்தது அதிகம் என்பதால் பெரும்பான்மை கிடைக்கவில்லை. இந்நிலையில் யூபி, மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களில் பிஜேபி சரிவை சந்திக்க காரணம் என்ன என்பது குறித்து விவாதிக்க டெல்லியிலிருந்து காணொலி மூலம் விவாத அரங்கத்தில் இணைகிறார் ஜேவிசி ஸ்ரீராம். வணக்கம் ஸ்ரீராம். வணக்கம் சார். அதாவது அயோத்தியில பிரம்மாண்டமான ராமர் கோயில் கட்டப்பட்ட சூழ்நிலையில உத்தரப்பிரதேசத்தில் சரிவை சந்தித்திருக்கிறது பிஜேபி. அயோத்தி வரக்கூடிய ஃபைசாபாத் தொகுதியிலேயே பிஜேபி தோற்றிருக்கிறது. கடந்த தேர்தலில் 62 சீட் ஜெயிச்சிருந்த பிஜேபி இந்த முறை உத்தரப்பிரதேசத்தில் 33 தொகுதிகளில் தான் வென்றிருக்கிறது. என்ன காரணம்? சார், முதல்ல சொல்லணும்னா, நான் அமேத்தி ரைபரேலி போயிட்டு உங்களுக்கு ஒரு காணொலி கொடுத்தேன். அந்த காணொலியில நான் ஒரு முக்கியமான இடத்துல ஒரு பாயிண்ட் சொன்னேன். ஆர்எஸ்எஸ் இந்த முறை ஜெயிக்கிறது கஷ்டம்னு சொன்னேன். இரண்டாவதாக ஆர்எஸ்எஸ் வேலை பண்ண வேண்டாம்னு ஸ்மிருதி இரானி சொன்னாங்க. ஸோ அதனால அமேத்திலையும் ரைபரேலியும், நான் மற்ற இடத்துக்குலாம் யூபியில போல. நான் அந்த 2023 டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி வாரணாசி போனதோடு சரி. இந்த முறை நான் சென்றது லக்னோ, ரைபரேலி அண்ட் அமேத்தி தான். ரைபரேலியும் அமேத்திலையும் ஆர்எஸ்எஸ் ஒர்க் பண்ணல அப்படிங்கிற நியூஸ் வந்தது. அதே சமயத்துல ஆர்எஸ்எஸ்ல இருந்து வரக்கூடிய கம்ப்ளைண்ட் என்னன்னா, எங்களை இன்வால்வ் பண்ணலங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று இருக்கு. இதுவும் நான் இப்பயே சொல்லிடுறேன். நாளைக்கு ஒரு தோத்து போனாங்கன்னா ஸ்மிருதி இரானி இதெல்லாம் தான் காரணமா இருக்கும். அதை சில பிஜேபியை சேர்ந்த சில முக்கிய நிபுணர்கள் கிட்டையும் நான் சொன்னேன். இந்த மாதிரி ஒரு நியூஸ் வருது, இது என்ன உண்மையா அப்படின்னு கேட்க சொன்னேன். அவங்க இல்ல சார்ட் அவுட் பண்ணிட்டாங்க, பிரச்சனைகள் இருந்தது ஆனா சார்ட் அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்னாங்க. நம்ம தேர்தல் கவுண்டிங் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது எனக்கு வந்த செய்தி ஆர்எஸ்எஸ் கண்டிப்பாக உத்தரப்பிரதேசத்துல வேலை செய்ய வேண்டாம்னு சொன்னாலும் சொல்லியிருக்கலாம். அவங்க என்ன காரணம்ங்கிறது இனிமேல் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஜேபி நட்டா இதுக்குள்ள நடுவில் ஒரு வாட்டி ஆர்எஸ்எஸ் தயவு இல்லாமையே நாங்க ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ ஆர்எஸ்எஸ் பூர்வாஞ்சல், பீகார் பக்கம் இருக்கிற பூர்வாஞ்சல்ல வேலை செஞ்ச மாதிரி பூர்வாஞ்சல் உத்தரப்பிரதேசத்துல வேலை செய்யல. இதுதான் முதல் காரணம்னு நினைக்கிறேன். நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்க, சொல்லுங்க. அயோத்தி ராமர் கோயில் பிராண பிரதிஷ்டை அப்போ மோடியும் மோகன் பாகவத்தும் ரொம்ப இணக்கமாக வந்துதான் அந்த ஃபங்க்ஷன்லயே கலந்துக்கிட்டாங்க. ஸோ ஒரு ஆர்எஸ்எஸ்க்கு இதுக்கும் நல்ல ஒரு உறவு இருக்கிறதா தான் எல்லாருமே நம்பிட்டு இருந்தோம். ஆனா அதுக்கிடையில இப்படி ஒரு ஃப்ரிக்ஷன் இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. இல்ல சார், இந்த ஃப்ரிக்ஷன் இருக்குன்னு நான் இன்னைக்கு நான் சொல்லல சார். நான் இந்த ஃப்ரிக்ஷன் ஏற்படும் பொழுது நான் மிடில் ஆஃப் தி எலெக்ஷன் நான் உங்ககிட்ட சொன்னேன். மிடில் ஆஃப் தி எலெக்ஷன்ல சொல்லி நான் 77, 78ல இருந்து 76 ஆக்கி, 76ல இருந்து 70 ஆக்கி, அது 62 கொண்டு நிற்க வச்சேன். என்னுடைய கடைசி கணிப்பு படி நான் 62 சீட் தான் கொடுத்திருந்தேன் பிஜேபி.
ஆனா பிஜேபிக்கு இந்த அளவுக்கு ஒரு பெரிய சரிவு அநேகமா உத்தரப்பிரதேசல ஏற்படும்னு எனக்கு தெரிய இவர் யோகேந்திர யாதவ் கூறியிருந்தார் நினைக்கிறேன். அவர் 50 ஏன் அதுக்கும் கீழே கூட போனாலும் ஆச்சரியப்பட மாட்டேன்னு சொல்லியிருந்தார். சார் அவர் ஃபேஸ் வேல்யூல எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா 2 வாரம் அவர் சொல்லி தப்பா இருக்கு. இன்னைக்கு அவர் சொன்னது ஒரு உண்மை ஆயிடுச்சுங்கிறதுனால அவர் சொன்னாரு, இது தெரிஞ்சுதான் அவர் கரெக்ட், உண்மைதான். இன்னைக்கு அவரை ரொம்ப மேற்கோள் காட்டுறாங்க. பட் இதுக்கு முன்னால் அவர் சொல்லி நிறைய தப்பா இருக்கு. ஒரு தடவை அட்ர ஃபிளாப் ஆகி அது ஏன் தவறாக போயிற்று அப்படிங்கிறதுக்கு அவரும் ராஜ்தீப் சர்தேசாய் சேர்ந்து 2 மணி நேரம் பேசினாங்க. சொல்றதுக்கு ஒரு ஷோவே நடத்தியிருக்காங்க. அதெல்லாம் உண்டு. பட் இந்த தடவை அவர் சொன்னது எப்படியோ சரியா அமைஞ்சது. அது தவிர்த்து உங்களுக்கு ரீசன் இருக்கு. இன்னொரு ரீசன் என்ன, உங்களுக்கு ஃபைசாபாத்ல அது தவிர 3 ரீசன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சில ரீசன்லாம் ஒன்னும் நம்ம டைம் வேணும் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிக்கிறது. ஓகே, இப்ப அயோத்தியாவை பொறுத்த மட்டும் என்ன சொல்றாங்கன்னா, அங்க இருக்கிற ஷாப் கீப்பர்ஸ்லாம் ரொம்ப அன்ஹாப்பி. அவங்களுடைய ஷாப் எல்லாம் டிஸ்பிளேஸ் பண்ணிட்டாங்க இந்த எக்ஸ்பான்ஷன்ங்கிறதுனால. அதாவது டெமாலிஷ் பண்ணிட்டாங்க. ஆல்டர்னேட் பிளேஸ் கொடுக்கல. அதே மாதிரி வெளியூர்ல இருந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. உள்ளூர்காரங்களுக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது இல்ல. ராமர் கோயில் வந்ததுனால நல்லது நடந்திருக்குன்னு நினைக்கிறமே தவிர, அதனால இந்த மாதிரியான கரெக்டிவ் ஆக்ஷன் எல்லாம் தேவைப்பட்டது. இதெல்லாம் அதனால பெரிய பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் ஆகலைன்னு நினைக்கிறாங்க. ஆகல அப்படின்றாங்க. இது 2வது காரணம். 3வது, வெஸ்டர்ன் யூபியில அமித்ஷா பயங்கரமான இம்பார்ட்டன்ஸ் காமிச்சார். அதனாலதான் நான் எப்பவுமே திரும்பி சொல்லுவேன், வீரேந்திர சேவாக் மாதிரி அவர் ஓப்பனிங் பேட்ஸ்மேனா ஆடி கொடுத்துட்டாரு அப்படின்னு. ஆனா பை த டைம் எலெக்ஷன் பூர்வாஞ்சலுக்கு வரும்போது, பூர்வாஞ்சல்னு சொல்றது நம்ம வாரணாசி, கோரக்பூர் அந்த மாதிரியான ஏரியா தான் நம்ம பூர்வாஞ்சல்னு சொல்றோம். நேபாள ஒட்டி இருக்கக்கூடிய இடம். அது சொல்லும் போது பூர்வாஞ்சலுக்கு வரும்போது அந்த அளவுக்கு ஒரு எந்தூசியாசம் இல்ல. அதுக்குள்ள அவங்க தோத்துட்டாங்க எஸ்பி. அதனால நிறைய ஒரு டிஸ்ட்ரிக்டே கூட தோத்து போவாங்க. மிர்சாப்பூர் டிஸ்ட்ரிக்ட் பூராவே தோத்து போவாங்க பிஜேபி. சோ ஒரு பவர் ஸ்ட்ரகிள் இருக்கோ, சக்சஷன் பேட்டில் இருக்கோ அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் நமக்கு வருது. யோகி தன்னுடைய ஒரு லிஸ்ட் கொடுத்திருக்காரு, எம்பி கேண்டிடேட் லிஸ்ட் பிஜேபியோட தலைமைக்கு. அந்த லிஸ்ட நிராகரிக்கப்பட்டதாக நமக்கு தகவல் வருது. அதாவது அதனால அந்த அளவுக்கு கோஆபரேட்டிவா ஒர்க் பண்ணல, ஒரு கோஆர்டினேட்டட் ஒர்க் பண்ணல. ஆர்எஸ்எஸ் ஆப்சன்ஸ் பிளஸ் இவருக்குள்ள இருக்கக்கூடிய பவர் ஸ்ட்ரகிள், இவர் கொடுத்த லிஸ்ட அகாமடேட் பண்ணாதது, இது எல்லாம் கலந்து ஒர்க் பண்ணி பாரதிய ஜனதா கட்சியை ஒரு சிக்கலான இடத்துல கொண்டு நிற்க வச்சிருக்கு 2024 லோக்சபா தேர்தல். அதுவும் யாருமே எதிர்பார்க்காத இடமான உத்தரப்பிரதேசம். ஆக்சுவலி இந்த உத்தரப்பிரதேச ஒரு சரிவு தான் மொத்தத்துல பிஜேபிக்கு மெஜாரிட்டியே கிடைக்காத டிசைட் பண்ணிச்சு. இதுல இருந்து ஆரம்பமா ஒரு பெரிய சரிவு இதுல இருந்து ஆரம்பம் இல்ல சார். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் 345 வரைக்கும் போலாம், 347 கூட கொடுத்திருந்தாங்க, 348 கூட கொடுத்திருந்தாங்க. சத்தீஸ்கர்ல ப்ரெடிக்ட் பண்ணவங்க. நான் அதுல இருந்து குறைச்ச 2 மாநிலம் காரணம், மற்றதாமும் குறைச்சேன். நான் குறைச்சி 329 கொண்டு வந்தது காரணம், பெங்கால்ல அவங்க எதிர்பார்த்தபடி பயங்கரமா ஜெயிக்க மாட்டாங்க. உத்தரப்பிரதேசத்துல இந்த 75, 76 வரப்போறது இல்ல, 60 ரேஞ்சில தான் இருக்க போறதுதான் நினைச்சேன். ஆனா இந்த மாதிரியான சரிவு யாருமே எதிர்பார்க்கல. இதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. இப்ப நம்ம ஆர்எஸ்எஸ் சொல்லிட்டோம், யோகி ஆதித்யநாத் சொல்லிட்டோம், அதே மாதிரி இந்த லோக்கல் இஷ்யூஸ் எல்லாமும் சொல்லிட்டோம். இன்னொரு இஷ்யூ என்னன்னா, அகிலேஷ் யாதவ் இந்த வாட்டி நான் யாதவ் ஓபிசி கேண்டிடேட்ஸ் நிறைய பேருக்கு சீட் கொடுத்திருக்காரு. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பாசி தலித் கேண்டிடேட் தான் ஃபைசாபாத்ல போட்டிருக்காரு. அதே மாதிரி நிறைய இடங்கள்ல குர்மி கேண்டிடேட்ஸ் நிறைய பேரை அவர் பூர்வாஞ்சல்ல இறக்கியிருக்காரு. சோ அவருடைய சோசியல் இன்ஜினியரிங் எக்ஸ்பான்ஷன் நீங்க பாத்தீங்கன்னா, முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா அகிலேஷ் யாதவ் முஸ்லிம் யாதவ் அவங்களுக்கு தான் கேண்டிடேட் கொடுப்பாங்க. யாதவ்ங்கிறது அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் கொடுத்துட்டாரு. மற்றபடி யாதவ் கொடுக்கல. முஸ்லிம் கேண்டிடேட்ஸையும் கம்மி பண்ணிருக்காரு. முஸ்லிம் கேண்டிடேட்ஸையும் கம்மி பண்ணி நிறைய உங்களுக்கு சோசியல் குரூப்பிங் பண்ணிருக்காங்க. அதாவது இதுல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம், இன்னும் பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, எந்த ஆக்சுவல் ஓட்டு இழந்திருக்காங்க பிஜேபி? எஸ்சி பாசி ஓட்டு மட்டும்தான் இழந்திருக்காங்களா, இல்லைன்னா ஓபிசி செக்ஷன் ஆஃப் ஓபிசி ஓட்டு இழந்திருக்காங்களா? என்ன கேட்டா ஓபிசி ஓட்டு இழந்திருக்காங்க, இல்லைன்னா பூர்வாஞ்சல்ல ஜெயிக்க முடியாது. இது தவிர பிராமின்ஸ் ராஜ்பூட் ஓட்டு இழந்திருக்காங்களான்னு பார்க்கணும். ஓகே, ஏன்னா இந்த எல்லா ஓட்டும் இழந்த, ஏன்னா இப்ப ஜாதவ் ஓட்டு மாயாவதிக்கு வந்ததா மாயாவதி சொல்றாங்க.
எனக்கு முஸ்லிம் ஓட்டு வரல, அதனால இனிமே நான் முஸ்லிம்களுக்கு ஜாதவ் போக மீதி இருக்கக்கூடிய எஸ்சி ஓட்ஸ் வந்து அந்த பக்கம் போயிருக்குமா? எஸ்பி அந்த பக்கம், ஏன்னா ஜாதவ் ஓட்டு எப்போதுமே வந்து எஸ்பியை நோக்கி போகாது. அதுக்கு என்னோட பிலாசபியின் கருத்து நிறைய இருக்கு. ஜாதவ் போக மீதி இருக்கக்கூடிய எஸ்சி ஓட்டு, நான் ஜாதவ் எஸ்சி ஓட்டு போயிருக்குமோன்னு ஒரு அச்சுறுத்தல் எனக்கு இருக்கு. அதான் நான் கேட்கிறேன். அது ஒண்ணு இருக்கு. ஓகே, இப்போ அடுத்தது நம்ம மகாராஷ்டிரா. மகாராஷ்டிரத்துல போன தேர்தலில் 23 தொகுதிகளை வென்ற பிஜேபி இந்த முறை 9 தொகுதிகளை மட்டுமே வென்றிருக்கிறது. என்ன ரீசன்? பிகஸ்ட் ஷாக்கர் சார். எல்லாருக்குமே தெரியும் மகாராஷ்டிரால தோல்வி வரப்போகுது பிஜேபிக்கு. என்டிஏ அதனுடைய ஃபிகரை தக்க வைக்காது, 43ங்கிற ஃபிகர் இருக்காது. பிஜேபி 28 நிக்கிறாங்க, 23 ஜெயிக்க மாட்டாங்க. நானே 19 22 தான் கொடுத்திருந்தேன். ஓகே, தோக்கும் நினைச்சிட்டு கொடுத்திருக்கீங்க. ஆனா வந்தது வெறும் 9 10க்கு. ஆமா சார், நம்ம என்ன எதிர்பார்த்தோம்னா 28 தொகுதியில 9 தொகுதி வரைக்கும் தோற்கலாம்னு நினைச்சோம். ஆனா கிடைச்சதே 9 கிடைச்சிருக்கு. எப்படி, என்ன காரணம்? இது என்ன காரணம் அப்படின்னா, காரணம் ஒண்ணு, குஜராத்தி இருவர் மகாராஷ்டிரா பாலிடிக்ஸ கண்ட்ரோல் பண்றாங்க. இது மராட்டிகளுக்கு நடக்கக்கூடிய ஒரு பேரிழப்பு. காரணம் நம்பர் 1. காரணம் நம்பர் 2, உங்களுடைய கோலாகலாசிலேயே சொன்ன நானு, மராட்டா ஓட்டர்ஸ் 50% மேல இந்தி கூட்டணி நோக்கி போறாங்கன்னு. மகாராஷ்டிரா ரொம்ப டஃப் கிரவுண்ட் சார். ஏன்னா மகாராஷ்டிரால என்ன ஆயிடுது சார், உங்களுக்கு ஒண்ணு வந்து என்னன்னா மராட்டா டிவைட் ஆயிருக்கு சார். மராட்டாஸ் வந்து 45% இந்தி கூட்டணிக்கும், ஒரு 20% விபிஏ அந்த அம்பேத்கர் அவங்க கூட்டணிக்கும், மீதி இருக்கிற 30% தான் இங்க வந்திருக்கு. இது 50% இல்ல, நமக்கு வந்த தகவல் தப்பான தகவல். 50க்கும் மேல இது 70-80% அவங்க வந்து இந்தி கூட்டணி பக்கம் போயிருக்காங்க. எஸ்சி மைனாரிட்டி ஓட்ஸ் 70% நினைச்சோம், அது 90% வரைக்கும் அவங்கள நோக்கி போயிருக்காங்க. சோ முஸ்லிம் ஓட்டு முழுமையாக, மராட்டா ஓட்டு பிளஸ் எஸ்சி மைனாரிட்டி ஓட்டு முழுமையா அங்க போகும்போது, ஏன்னா நான் உங்க சேனல்ல தான் சார் சொன்னேன், இது கூட மராட்டி யூத்ஸ் பேசக்கூடிய லாங்குவேஜ் எல்லாம் பாருங்க சார். அதாவது ஓபிசி கணக்கெடுப்பு, எலக்டோரல் பாண்ட்ன்றான், நம்பர் 3 வந்து அதானின்றான், வெல்த் ரீடிஸ்ட்ரிபியூஷன்றான், இது எல்லாம் பத்தி, அதே மாதிரி கவர்மெண்ட் ஜாப்ன்றான், ரிசர்வேஷன் அப்படின்றான். இது எல்லாம் ராகுல் காந்தி பேசக்கூடிய விஷயங்களை எக்கோ ஆகக்கூடிய விஷயம்னு சொல்லுங்க பாக்குறேன் சார் அப்படின்னா. சோ மகாராஷ்டிராவில் அதே மாதிரி யாருமே எதிர்பார்க்காதது சார். வயசாயிடுச்சு, 80 வயசுக்கு மேல ஆயிடுச்சு, உடம்பு சரியில்லை, சல்லாடிக்கிட்டு இருக்காரு, 10 சீட்ல நிற்கிறாரு, 8 சீட்ல ஜெயிக்கிறாரு. என்ன சொன்னார் அவரு? அஜித் பவார் வெளில போனோன்னே அவர் என்ன சொன்னார்னா, இதே மாதிரி என்ன விட்டு போனாங்க ஒரு வாட்டி, அடுத்த எலெக்ஷன் நான் ஃபேஸ் பண்ணேன், போனவன் எல்லாம் தோத்தான், நான் புது கேண்டிடேட் நான் போட்டேன், எல்லாம் என் கேண்டிடேட் எல்லாம் ஜெயிச்சான், அதே மாதிரி நான் பண்றேன்னாரு. பண்ணிட்டாரு. இன்னைக்கு என்டிஏ மீட்டிங் நடந்திருக்கு, அதுல அஜித் பவார் இல்லைன்னு கேள்விப்பட்டேன். என்டிஏ மீட்டிங் நடந்திருக்கு, அஜித் பவார் இல்ல. ஏன்னா அஜித் பவார் ரீதிங் பண்ணுவார். இப்ப நம்ம வந்து அவருடைய பலம் அவருக்கு தெரிஞ்சிருச்சு. ராய்காட்ல மட்டும்தான் ஜெயிச்சிருக்காரு, மத்த எல்லா இடத்தையும் தோத்துருக்காரு. அவர் என்ன அதே மாதிரி இந்த கூட்டணி வந்து ஒரு அன்நேச்சுரல் அலைன்ஸ். அதாவது சிவசேனா ஏக்நாத் ஷிண்டே வந்தது கூட அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க சில மக்கள். ஆனா சிவசேனா தொண்டர்கள் அக்செப்ட் பண்ணிக்கல, ஏன்னா ஏக்நாத் ஷிண்டே துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அஜித் பவார் வந்தது, உங்க சேனல் அந்த வீடியோ கூட போட்டேன் நான். அந்த ஒரு ஓட்டர் வந்து தாமரை எங்கன்னு கேட்டு, தாமரை இல்லைன்னு அதனால ஓட்டு போட விட்டு போயிட்டேன்னு பாராமத்தில் சொன்னாங்கன்னு சொன்ன ஞாபகம். என்சிபி அஜித் பவார் உள்ள வந்தது பிஜேபி தொண்டர்களுக்கே இஷ்டம் இல்லை, அண்ட் ஆர்எஸ்எஸ்க்கு கண்டிப்பா இஷ்டம் இல்லை. இல்ல, நீங்க கொஞ்சம் ஒரு சில நிமிடங்களுக்கு முன்னால சொல்றப்போ எஸ்சி அந்த பக்கம் போயிட்டாங்க, இவங்க போயிட்டாங்க, நிறைய பேர் போயிட்டாங்கன்னு சொன்னீங்க. எதுக்காக போனாங்க? கிடைக்காத எது அங்க கிடைச்சது? மராட்டா ரிசர்வேஷன் ஒரு விஷயம் சார். மராட்டா ரிசர்வேஷன் ஒரு விஷயம், பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, காஸ்ட் சென்சஸ். காஸ்ட் சென்சஸ் எடுத்துட்டா மராட்டாஸ்க்கு அவங்க எவ்வளவு இருக்காங்க, ஓபிசிஸ் எவ்வளவு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிடும். அதுதான் முக்கியமான விஷயம் மராட்டாஸ்க்கு. நம்பர் 3,
நம்பர் 3, இந்த எஸ்சிக்கு வந்து ரிசர்வேஷன் எடுத்துருவாங்கன்னு ஒண்ணு சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அந்த நம்பினாங்க. 400 சீட் அது யூபியில நம்பினாங்க. 400 சீட் வந்தா ரிசர்வேஷன் எடுத்துருவாங்க ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைபுக்கு அப்படின்னு நம்ப வச்சாங்க. ஓகே. பிளஸ் மராட்டிக்கு எழுத்தாப்புல இந்த குஜராத்திஸ் வந்து பாலிடிக்ஸ் பண்றாங்க. இது எல்லாம் கலந்து அடிச்சுது. இப்போ ஜேபிசி முக்கியமான சென்சேஷனல் ஸ்டேட் மேற்கு வங்கம். இதுல போன தடவை 18 சீட் ஜெயிச்ச பிஜேபி இந்த தடவை 12 தொகுதிகளில் தான் ஜெயித்திருக்கிறது. சந்தேஷ்காலி மாதிரியான சம்பவம் நடந்த நிலையிலும் மம்தா சிறப்பாக ஜெயித்திருக்கிறார். இது எப்படிங்க சார்? நான் டெல்லியில இருக்கிறதுனால இந்த லாஸ்ட் 2-3 டேஸ் நான் நிறைய பேர் பெங்கால் டிஎம்சி லீடர்ஸ் எல்லாமும் வந்திருந்தாங்க பேனல் டிஸ்கஷனுக்காக. அவங்களெல்லாம் பேசினேன். அவங்க சொன்னாங்க, சந்தேஷ் காலிங்கிறது உங்களுடைய கற்பனை, உங்களுடைய விஷயம். அதுல பெங்கால்ல அது டெல்லி மேட்டர். அது பெங்காலுக்குள்ள வந்தீங்கன்னா அது ஒண்ணுமே கிடையாது. நான் எப்படி அந்த மகாதேவ் பெட்டிங் ஆப்புக்கும் சத்தீஸ்கர் எலெக்ஷனுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொன்னோம், அதே மாதிரிதான் சந்தேஷ் காலிங்கிறது உங்களுடைய கற்பனை தான். பாயிண்ட் நம்பர் 1 சார். நம்பர் 2, அதாவது நானே வந்து ஒரு 2-3 சீட் ஜாஸ்தி தான் கொடுத்தேன். ஆனா என்னுடைய அனைத்து நண்பர்களும் 30 சீட் வரைக்கும் போகணும்னு சொன்னாங்க. ஆனா எனக்கு வான் பண்ணவர் சந்தீப் குப்தான் ஒருத்தர். சந்தீப் குப்தாங்கிறவர் பீப்புள்ஸ் இன்சைட் நடத்துறவர். அவர் என்ன சொன்னார்னா, என்கிட்ட எனக்கு ஏப்ரல் 19ஆம் தேதியில இருந்து 9 சீட்ல இருந்து 10 சீட் தான் ஜெயிப்பாங்கன்னு தோணுது ஜேவிசின்னு. நான் வந்து அந்த அளவுக்கு நம்பல. அப்புறம் நான் கேட்டேன், எதுக்காக இருக்கும், நீ எதுக்கு இப்படி சொல்ற நீ அப்படின்னு. இது நான் கேட்டது வந்து வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை. அவரும் இங்கதான் இருக்கார், நோய்டால தான் அவரும் இருக்கார். ஏன்னா அவரும் வந்து ஒரு டிவி சேனலுக்கு அவரும் வந்து பார்ட்னர். அவர்கிட்ட சனிக்கிழமை அன்னைக்கு காலையில சொன்னாரு, நான் அது கூட நாங்க எக்ஸிட் போடலாம் நான் நடத்தி முடிச்சு நான் ரிலீஸ் எல்லாம் பண்ணிட்டேன். அவர் என்ன சொன்னாருன்னா, இந்த பாருப்பா, எவன் வந்து பிஜேபிக்கு ஓட்டு போட்டுட்டு அது தெரிய வந்து ராத்திரி டிஎம்சி காரன் வந்து அடிச்சு வீடை எரிச்சு இந்த மாதிரி கலாட்டா எல்லாம் பண்ணி அரசியல் எல்லாம் பண்ண முடியாது நம்மளால. அதனால வீட்டுல உட்காந்துட்டான். இல்லைன்னா ஓட்டு போடும்போது டிஎம்சிக்கு போய் கொடுத்துட்டாங்க, பயத்தினால ஓட்டு போட்டான். இது தவிர இங்க வந்து நிறைய பேர் எனக்கு சொல்றது, மம்தா ஒரு முக்கியமான காரணத்துக்காகத்தான் இந்த அலையன்ஸ் வேண்டான் இருக்காங்க. ஏன்னா ஆன்டி மம்தா ஓட்ஸ் டிவைட் ஆகும். ஆன்டி மம்தா ஓட்ஸ் காங்கிரஸ் பக்கமும் போகும், பிஜேபி பக்கம் போகும். காங்கிரஸும் லெப்டும் நம்ம கூட இருந்தாங்கன்னா ஆன்டி மம்தா ஓட்டு மொத்தமா போய் பிஜேபி கிட்ட மாட்டோம்ன்றாங்க. அதோட இன்னொன்னு நான் கேள்விப்பட்டேன், வெஸ்ட் பெங்கால்ல முஸ்லிம்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் போலிங் ஒன்று பண்ணியிருக்காங்க. ஏன்னா அது டிஎம்சிக்கும் போகக்கூடிய ஓட்டு அவங்க ஓட்டு, சிபிஎம்முக்கும் போகும், காங்கிரஸுக்கும் போகும். இதனால ஓட்டு செதறிச்சுன்னா பிஜேபி எங்க ஜெயிச்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு முஸ்லிம்ஸ் அத்தனை பேருமே டிஎம்சிக்கு மட்டுமே ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். அது எப்போதுமே அது நம்ம இது தெலுங்கானால பார்த்தோம்ல சார், டெல்லி அசம்பிளி எலெக்ஷன்ல பார்த்தோம். சோ அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க சார். முஸ்லிம்ஸ் ரொம்ப தெளிவா இருக்காங்க யாருக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படிங்கிறது. ஏன்னா யார் ஜெயிக்க கூடாதுங்கிறது தெளிவா இருக்காங்க. இப்ப கூட நான் பார்த்தேன், ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அது என்னன்னா, இந்த அஸ்ஸாம்ல வந்து ஒரு முஸ்லிம் கட்சி இருக்குல்ல, இந்த ஆல் இந்தியா ஓகே, அந்த கட்சியுடைய தலைவர் படு மோசமான முறையில தோற்றிருக்கிறார். இத்தனைக்கு அவர் இருக்கிற இடத்துல ஃபுல்லா முஸ்லிம்ஸ் தான் இருக்காங்க. அவங்க வந்து ஓட்டு பிரிய கூடாதுங்கிறது அவருக்கு போடாம காங்கிரஸ் ஜெயிக்க வச்சிருக்காங்க. அவ்வளவுதான். மொத்த முஸ்லிம் ஓட்ஸ் அப்படியே காங்கிரஸுக்கு போயிருக்கு. ஏன்னா இப்படி பண்றதுனால கூட பிஜேபிக்கு ஒரு அட்வான்டேஜ் கிடைச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர் ஒரு இஸ்லாமியரா இருந்தாலும் ஃபுல்லா காங்கிரஸுக்கு போட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு தெளிவான ஒரு ஸ்ட்ராட்டஜிக், ரொம்ப வெல் ஆர்கனைஸ்டா பண்ணிருக்காங்க. இதை தவிர்த்து வேற ஏதாவது காரணம் இருக்கா வெஸ்ட் பெங்கால்? அவ்வளவுதான் சார். இப்ப இன்னைக்கு நிலைமையில எவ்வளவு கண்டுபிடிக்க முடியும், இது மேல சொல்ல முடியாது. சரி, ராஜஸ்தான்ல பாத்தீங்கன்னா போன தேர்தலில் 25க்கு 25 ஜெயிச்ச பிஜேபி இந்த தடவை 14 தொகுதிகளைத்தான் தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. 11 தொகுதிகளை இழந்திருக்கிறது. நான் 6 தொகுதி மேக்ஸிமம் ஜோக்குன்னு சார்.
அதுக்கு மேல தோக்காதுன்னு 6 தொகுதி மேல அதாவது 6 தொகுதியை இழக்கும் நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க. ஆமா, பட் 11 கான்ஸ்டிட்யூன்சிஸ் அது லூஸ் பண்ணிருக்கு. என்ன அப்படியே பயங்கரமான ரிப்பிள் எஃபெக்ட் சார். ஒண்ணு, இந்த புருஷோத்தம் ரூபாலா வந்து ராஜ்கோட்ஸை பத்தி தப்பா பேசியது, அது வந்து ரொம்ப ரொம்ப அஃபெக்ட் பண்ணிடுச்சு, ரொம்ப ரொம்ப அஃபெக்ட் பண்ணிடுச்சு. நம்பர் 2, பிரைம் மினிஸ்டர் முஸ்லிம் மங்கள் சூத்ராங்கிற விஷயத்தை எடுத்திருக்க கூடாதுன்னு இப்ப மக்கள் சொல்றாங்க. இப்ப பேசும்போது அது வேற யாராவது பேசியிருக்கலாம். பிரைம் மினிஸ்டர் மங்கள் சூத்ரா, மங்கள் சூத்ரா, உங்களோட மங்கள் சூத்ராவை பிடிக்கிடுவாங்க, முஸ்லிம் கொடுத்துருவாங்க. இது வந்து 2வது விஷயம். 3வது, எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏ சீஃப் மினிஸ்டர் ஆக்கிறதுனால ஒரு கோஆர்டினேட்டட் எஃபர்ட்ல ஒர்க் பண்ணாத காரணமா இருக்கும். 3வது. 4வது, இந்த ராஜ்புட் ஆங்கர், சச்சின் பைலட் இந்த தேர்தலோட கதாநாயகன். ஏன்னா அவரோட ஏரியா பூரா அவர் ஸ்வீப் பண்ணிருக்காரு. குஜர் ஏரியா மீனா ஏரியாவை ஸ்வீப் பண்ணிருக்காரு. வசுந்தரா ராஜே சிந்தியா எந்த அளவுக்கு வந்தாங்க, தேர்தலில் ஒர்க் பண்ணாங்க, டிவைடட் ஹவுஸ். அவங்க கேம்பெயின் பண்ண மாதிரி தெரியல. வசுந்தரா ராஜே தெரியல. இன்னும் அவ்வளவு பெரிய டாலஸ்ட் லீடரை அப்படியே விட்டுட்டு திடீர்னு ஒரு ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏ வந்து சிஎம் ஆக்கினாங்க. ஸோ அவங்களும் அவங்க ஆதரவாளர்களும் களத்திலேயே இல்லைங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். ஆமா ஆமா, இங்கேயும் ஆர்எஸ்எஸ் அமைப்பு முக்கியமான ரோல் பிளே பண்ணுது. ஏன்னா சி இப்ப நீங்க வந்து மாத்தினீங்க அப்படின்னாலும், நீங்க அந்த லீடரை மாத்திருக்காங்க, ஒரு பிராமின் சீஃப் மினிஸ்டர்னு போட்டதுனால காஸ்ட் நியூட்ரல் நினைச்சிருக்காங்க. பட் மத்த ப்ராபப்ளி ராஜ்புட்ஸ், ஜாட், மீனா இவங்க எல்லாம் கொஞ்சம் எகென்ஸ்டா போயிருக்காங்க. செயல்திறன் அதுவே ரொம்ப முக்கியம். ஆர்எஸ்எஸ் காரர் பார்ட்டி பாலிடிக்ஸ்ல ரொம்ப பெருசா இருந்ததே கிடையாது. ஆர்கனைசேஷனல் பாலிடிக்ஸ் தான் இருந்திருக்காரு. ஆமா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாலிடிக்ஸ்ல இருந்ததே கிடையாது, ஆக்டிவ் பாலிடிக்ஸ் இருந்ததும் கிடையாது. சோ அது மாத்திருவாங்கன்னு நினைக்கிறேன், சிஎம் மாத்திருவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க சிவராஜ் சிங் சௌஹான் நீங்க பிளேசெட் பண்ணீங்க மத்திய பிரதேஷ்ல 29 வந்தது. நீங்க வசுந்தரா ராஜா அப்படியே லூஸ்ல விட்டு போயிட்டீங்கல்ல. சிவராஜ் சிங் சௌஹான இப்போ இந்த இதுல நிக்கிறாருன்னா அவருக்கு ஒரு தொகுதியை கொடுத்திருக்காங்க, நிறுத்தி இருக்காங்க. நிச்சயமா அவர் வந்து ஒரு கேபினெட் மினிஸ்டரா வருவாரு. சோ அவர் அகாமடேட் பண்ணிருக்காங்க. அதுக்கேற்றபடி 29 எம்பில ஜெயிக்கிறாங்க. பட் அதே நேரத்துல வசுந்தரா ராஜே சிந்தியாவை அப்படியே சைட்லைன் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. ஹாட் பொட்டேட்டோ மாதிரி தூக்கி போட்டாங்க. அதுதான் பெரிய பிரச்சனை. ஓகே. சோ அதே மாதிரி உங்களுக்கு பார்மர்ல என்னாச்சுன்னா, உங்களுக்கு வந்து ஒரு யங்ஸ்டருக்கு சீட் கொடுக்க மாட்டேன் அப்படின்னாங்க. அவர் போய் தனியா இண்டிபெண்டன்டா நின்னாரு. அது பெரிய தொகுதி வேற. பெரிய தொகுதினா மக்களை கொண்டு பெரிய தொகுதி இல்ல, இடத்தை குறைச்சு பெரிய தொகுதி. அது பாகிஸ்தான் பார்டரிங் சீட். சோ இதெல்லாம் அதான் சார் நான் சொல்றேன், 6-7 சீட் வரைக்கும் போகலாம்னு நினைச்சேன். அதுக்கு மேல போகாதுதான் என்னோட கணக்கு. இப்போ வந்து தமிழ்நாட்டுக்கு வரலாம். தமிழ்நாட்டுல முதல்ல சில அடிப்படை புள்ளி விவரங்களை கொடுத்துடுறேன். டிஎம்கே வந்து 1,16,89,879 வாக்குகளையும் 26.9% வாக்கு விகிதத்தையும் பெற்றிருக்கிறது. ஏடிஎம்கே 88,80,801 வாக்குகளையும் 20.46% வாக்கு விகிதத்தையும் பெற்றிருக்கிறது. பிஜேபி 48,80,954 வாக்குகளையும் 11.24% வாக்கு விகிதத்தையும் பெற்றிருக்கிறது. காங்கிரஸ் 46,32,770 வாக்குகளையும் 10.67% வாக்கு விகிதத்தையும் பெற்றிருக்கிறது. சீமானுடைய நாம் தமிழர் கட்சி 35,17,567 வாக்குகளையும் 8.19% வாக்கு விகிதத்தையும் பெற்றிருக்கிறது. இத பத்தி உங்களுடைய கமெண்ட் சார்? நாம எதிர்பார்த்தது அப்படி ரிவர்ஸ் ஆட போறேன். நான் எதிர்பார்த்தது 8%, 8.6% சீமானுக்கு. அது பர்ஃபெக்டா வந்துருச்சு. இன்ஃபேக்ட் சீமான ஒவ்வொரு வாட்டி நான் தான் கரெக்டா ப்ரெடிக்ட் பண்றேன். அது மட்டும் தான் கரெக்டா கிரெடிட் பண்றோம் தமிழ்நாட்டுல. மற்ற எல்லாத்தையும் கோட்டை விட்டுட்டோம். தேசிய ஜனநாயக கூட்டணி பொறுத்த மட்டும் 25% வரும்னு நினைச்சேன். 18% வந்திருக்கு. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு 15% வரும்னு நினைச்சேன், 11% வந்திருக்கு. அதிமுகவுக்கு 25% வரும்னு நினைச்சேன், 23% வந்திருக்கு.
42% வரணும்னு நினைச்சேன். திமுக கூட்டணிக்கு 46% வந்தது. சோ இதுல இருந்து முக்கியமான கணக்கு என்ன தெரியுதுன்னா, நமக்கு சீமான் வந்து ஒரு பொசிஷனுக்கு வராரு சார். அதாவது ஒரு ஒரு கட்டமைப்பு இல்லாம, செகண்ட் லெவல் லீடர்ஷிப் இல்லாம, எதுவுமே இல்லாம, ஆனா அவர் பக்கம் மக்கள் யங்ஸ்டர்ஸ் போறாங்க. இன்ஃபேக்ட் இன்னைக்கு யூத் லெவல்ல அவர் தான் பெரிய லீடர் சீமான். அது ரொம்ப முக்கியமான விஷயம். as far as அதிமுக is concerned, இந்த தேர்தலில் அது படுதோல்வி அடைஞ்சிருக்கு தான் நான் சொல்லணும். உண்மை அதுதான். ஏன்னா அவங்க கேண்டிடேட் யாரும் ஸ்டார் கேண்டிடேட்ஸ் யாருமே போடல. அவங்க பெருசா வேலையும் செய்யல. அந்த எடப்பாடியாரோட கேம்பெயின் கொஞ்சம் நடுவில் பிக்கப் ஆச்சு. அதனால மூவ்மெண்ட் இருந்ததே தவிர, அது தவிர வேற ஒன்றும் பெருசா எந்த விதமான தாக்கமும் ஏற்படுத்தல. இப்ப அடுத்து திமுக பக்கம் வந்தோம்னா, எனக்கு இந்த தேர்தலில் ஒரு ஒரு விஷயம் இருந்தது. எனக்கு இந்த தேர்தல் தமிழ்நாட்டு மக்கள் ஏதோ தெளிவா இருக்காங்க பாருங்க. ஆன்டி இன்கம்பன்சி அகைன்ஸ்ட் டிஎம்கே கவர்மெண்ட் போட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த ஓட்டு அப்படியே அதிமுக வந்திருக்கும். இந்த முறை ஓட்டு அவங்க கிளியரா தெளிவா ராகுல் காந்தியா நரேந்திர மோடியான்னு பார்த்து தான் போட்டிருக்காங்க. ஏன்னா திமுக மேல இருக்கிற கோபத்தினால போடுறாங்கன்னா அது வேற மாதிரி போயிருக்கும். திமுக மேல கோபத்தினால இந்த ஓட்டு வேலை. அப்படிதான் ஒரு நிமிஷம். அப்படி இந்த தேர்தல் எதுக்கானது? மத்தியில ஆட்சி சம்பந்தப்பட்டது. யார் பிரதமர் அப்படிங்கிறதுக்கான. அப்படின்னா மோடி வேண்டாம் ராகுல்ங்கிறதுக்காக போட்டாங்கிறீங்க. அப்படின்னா இந்த ஆன்டி மோடி சென்டிமெண்ட்ஸ்ங்கிறது இன்னும் வலுவா தமிழ்நாட்டில் இருக்குன்னு இருக்கு சார். இருக்கு. அதாவது ஆன்டி மோடி சென்டிமெண்ட்ங்கிறது எங்கெங்கெல்லாம் இருக்கு, எங்கெங்கெல்லாம் இல்லைங்கிறது நம்ம ஆய்வு பண்ணோம். இப்ப நீங்க டெல்டா ரீஜன்ல பாத்தீங்கன்னா ஆன்டி மோடி சென்டிமெண்ட் இன்னும் நிலவுகிறது. எந்தெந்த வீட்டெல்லாம் போய் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா திருவள்ளூர் தொகுதியிலேயே ஆவடிக்குள்ள ஆன்டி மோடி சென்டிமெண்ட் கம்மி. ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில ஸ்ரீபெரும்புதூர் தொகுதிக்குள்ளே அசம்பிளி செக்மெண்ட்லயும் உங்களுக்கு வந்து அது பேர் என்ன ஆலந்தூர் செக்மெண்ட்லயும் கம்மி. மத்த இடத்துல அதிகம். நம்ம ஆய்வு பண்ணதெல்லாம் சொல்றோம். அரக்கோணம் தொகுதியில கம்மி. இங்கெல்லாம் கம்மி இருக்கலாம் சொல்றேன். கடலூர்லாம் எப்படி 2019 இருக்கோ அப்படியேதான் இருக்கு. மயிலாடுதுறை, சிதம்பரம், நாகப்பட்டினம் இதெல்லாம் எங்க இருந்ததோ, எப்படி இருந்ததோ 2019 அப்படியே தான் இருக்கு. இல்ல, இது ஒரு முக்கியமான அலர்ட் மெசேஜ் ஸ்ரீராம். அப்படியே தமிழ்நாட்டுல வந்து இப்போ மோடி எதிர்ப்பு உணர்வு இல்லவே இல்லைன்னு நினைக்கிறது தப்பா? இன்னும் கொஞ்சம் அங்கங்க ப்ரிவைல் ஆயிட்டு தான் இருக்கு. 100% சார் இருக்கு. எல்லாருக்குமே இருக்கு சார். அது நான் சொன்ன இடங்கள்லாம் வலுவா இருக்கு. இப்ப மதுரையில போனீங்கன்னா அது கொஞ்சம் கம்மியாகும். கோயம்புத்தூர்ல போனீங்கன்னா கொஞ்சம் கம்மியாகும். தென் மாவட்டங்கள்ல கொஞ்சம் கம்மியாகும். சேலத்துல பயங்கரமா இருக்கும் சார். ஆன்டி மோடி சென்டிமெண்ட் ஒன்னும் முழுமையாக உடைக்கப்படவில்லை. இது வந்து நான் என்ன ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் வச்சு தினமலர்ல சர்வே கண்டக்ட் பண்ணல. 20 கொஸ்டின் கேட்டோம். யார் பிரதமரா வருவாங்க நினைக்கிறீங்க, யார் பிரதமரா வரணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க, யார் எந்த கட்சிக்காக நீங்க ஓட்டு போடுவீங்க, இது எல்லாத்தையும் வச்சுதான் நம்ம கணக்கு பண்ணோம். அந்த கணக்குப்படி ஆன்டி மோடி சென்டிமெண்ட் இல்லன்னு யாராவது தமிழ்நாட்டுல சொன்னாங்கன்னா சாரி, தே ஆர் ஃபூல்ஸ். ஆன்டி மோடி சென்டிமெண்ட் கேரளால குறைஞ்சிருக்கு, தமிழ்நாட்டுல ஒன்னும் குறையல. இல்ல, நீங்க இந்த தினமலருக்கான கருத்து கணிப்புலயே கிட்டத்தட்ட டிஎம்கே ஸ்வீப் பண்ணும் அப்படின்னு சொல்லி 37 சீட் சொன்னா சார் நானு. ஆமா, அதுக்கேற்றபடி நிறைய எதிர்ப்பு குரல்கள் கமெண்ட்ஸ்லயே வந்தது. ஆமா, நான் 37 சீட்டு பாண்டிச்சேரி காங்கிரஸ் தான் சார் கொடுத்தேன் நானு. கரெக்ட். அதாவது எதிர்க்கிறது நமக்கு வந்து மோடி ஆட்சி அமையணும், பாரதிய ஜனதா கட்சி வளரணும், தேசிய சித்தாந்தம், இந்துத்துவ கொள்கை, இதெல்லாம் நம்மளோட பர்சனல் கொள்கை. நம்ம சர்வே கண்டக்ட் பண்ணும்போது இது வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நமக்கு பிரச்சனை. அது அங்க என்ன இருக்கோ அதுதான் நீங்க சொல்ல முடியும். அதுதான் சொல்ல முடியும். இப்ப 58% சர்வே. நான் சவுத் சென்னையில தமிழிசை சவுந்தரராஜன் 3வது இடத்துக்கு தான் தள்ளப்படுவாங்கன்னு சொன்னேன். 2வது இடத்துக்கு வந்திருக்காங்க, சந்தோஷம். என்னோட கணக்குப்படி அவங்க ஜஸ்ட் டெபாசிட் வாங்குறாங்க. நீங்க 2வது இடத்துக்கு வந்திருக்காங்க. இல்ல, நம்ம சொல்றது தவறா போலாம், சரியா போலாம். நம்ம சாம்பிள் சைஸ் வந்து 2000 3000 தான் எடுக்கிறோம். நம்ம கோயம்புத்தூர்லயும் நான் தெளிவா சொன்னேன், அண்ணாமலை அவர்கள்கிட்டே சொன்னேன், உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம். ஆனால் அதிமுக 23%, 20% கீழே போனாங்கன்னா திமுக 40% மேல போய் வாங்கி ஜெயிப்பாங்க அப்படின்னு நேஷனல் சேனல் என்ன சொன்னேன். டைம்ஸ் நவுல சிங்கை ராமச்சந்திரன் தான் ஜெயிக்கிறாருன்னு டைம்ஸ் நவுனுடைய கருத்து கணிப்புல வந்தது. அந்த இடத்துல நான் போய் சொன்னது என்னன்னா, இல்ல சிங்கை ராமச்சந்திரன் ஜெயிக்க மாட்டார், என்ன பொறுத்த மட்டும் இப்ப வரைக்கும் அண்ணாமலை 4.8% வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்கிறாரு. ஆனா ஒருவேளை என்னுடைய போலிங் படி 23% சிங்கை ராமச்சந்திரன் எடுக்கணும்.
அவர் எடுக்காம 23% கீழே போச்சுன்னா இவர் கணபதி ராஜ்குமார் தான் ஜெயிக்கிறார் அப்படின்னு சொன்னேன் நான். அதே மாதிரி திருநெல்வேலியில் நம்ம வந்து ஜனவரி மாசம் எடுத்த ஆய்வுல 49% ஆதரவு இருந்தது பிஜேபிக்கு. அதே பிப்ரவரி மாசம் கடைசியில் எடுக்கும்போது ஆய்வு எடுக்கும்போது அது குறைஞ்ச 45க்கு வந்தது. அப்புறம் 43க்கு வந்தது ஒப்பீனியன் போல் தினமலர்ல. ஃபைனல் எக்ஸிட் போல்ல வந்து 38% வந்தது. நான் அதையும் சொன்னேன், இறங்கிக்கிட்டே இருக்கு. அது இன்னும் மோசம். 49ல இருந்து அப்படியே இறங்கிக்கிட்டே இருக்கு. இன்னொன்னு இந்த கூட்டணி ஃபார்மேஷன் பத்தி தமிழ்நாட்டில் முன்னாடி நான் ஒண்ணு சொல்லணும் சார். ஜூன் 1ஆம் தேதி நடக்கக்கூடிய எலெக்ஷனுக்கு மார்ச் 1ஆம் தேதி கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்றாங்க. ஏப்ரல் 19ஆம் தேதி நடக்கிற எலெக்ஷனுக்கு மார்ச் 19ஆம் தேதி எலெக்ஷன் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணல. உங்ககிட்ட பெரிய கட்டமைப்பு இல்ல. எப்படி சத்தீஸ்கர்ல நீங்க ஜெயிச்சீங்க? எப்படி மத்திய பிரதேச ஜெயிச்சீங்க? சார் தமிழ்நாட்டுல ஒரு பிஜேபி காரர் சொல்றாரு சார், தமிழ்நாட்டுல ஒரு பிஜேபி காரர் இன்னொரு பிஜேபி பார்த்து சொல்றாரு, லீடரை பார்த்து, நான் பேர்லாம் சொல்ல விரும்பலைங்க. அவர் போய் கேட்கிறாரு, அந்த லீடர் கேட்கிறாரு அவர்கிட்ட, சார் கொஞ்சம் முன்னாடியே கேண்டிடேட் யாருன்னு அனௌன்ஸ், எனக்கு எந்த சீட்டு கிடைக்கும்னு தெரிஞ்சா நான் வேலையில பண்ணாம பண்றது. பாருப்பா, மூஞ்சி எல்லாம் பார்த்து யாரும் ஓட்டு போட போறது இல்ல, மோடி மூஞ்சி பார்த்தா அந்த ஓட்டுல போட போறாங்க. எவ்வளவு தப்பான புரிதல் பாருங்க. இப்ப மோடி கிட்டத்தட்ட 8 தடவை வந்துட்டு போயிருக்காரு. மோடி அதிகமா வந்த மாநிலங்கள் தமிழ்நாடு ஒண்ணு. அதெல்லாம் ஆக்சுவலா மோடி ஒண்ணு வருகை திரும்ப திரும்ப வந்தது. ஒரு 2.5 ஆண்டு காலமாக அண்ணாமலையுடைய தொடர்ந்த தீவிரமான உழைப்பு பிரச்சாரம் இதெல்லாம் சேர்ந்துதான் இந்த 11% வந்திருக்கு. ஆமா, இதெல்லாம் சேர்ந்தேதான். நீங்க நான் கருத்து கணிப்பு நடத்தி முடிச்ச அப்புறம் விவாதத்துக்கு நீங்க வரும்போது நீங்க கிட்ட கேட்பீங்க, என்ன சொல்றீங்க ஸ்ரீராம், மோடி மாதிரியான ஆள் வந்து நீங்க என்ன சொல்றீங்க, அண்ணாமலை லீடிங்ல இருக்காரு, நயினார் நாகேந்திரன் லீடிங்ல இருக்காரு, அன்புமணி ராமதாஸோட வைஃப் லீடிங்ல இருக்காரு அப்படின்றீங்க. அப்படின்னா மோடி எஃபெக்ட் ஒன்னும் இல்லையான்னு கேட்கும்போது நான் வாய மூடிட்டு இருந்தேன். நான் எலெக்ஷன் போது எதுக்காக எல்லாமே ஸ்டார் கேண்டிடேட்ஸ், அவ்வளவுதான். ஸ்டார் கேண்டிடேட். இப்ப ஏசிஎஸ் அப்படின்னா ஏசிஎஸ்க்காகத்தான ஓட்டு. இப்ப ஏசிஎஸ் தவிர்த்து வேற யாராவது ஒருத்தரை போட்டிருந்தா அதே ஓட்டு கிடைச்சிருக்குமா? அப்படி மோடி எஃபெக்ட் பிஜேபி எஃபெக்ட்னு எப்படி சொல்ல முடியுங்கிறத அடிப்படை கேள்வி. ஆமா, அதுதான். கோயம்புத்தூர்ல அண்ணாமலை இல்லாம வேற ஏதாவது போட்டிருந்தீங்க 22% 23% வாங்கிருப்பாங்க. என்ன கிடைச்சிருக்கும்? அதுதான். அப்ப அந்த அண்ணாமலைங்கிற வேல்யூ ஓகே. அதே அதிமுக வந்து 23% வாங்கியிருந்தாங்கன்னா அண்ணாமலை ஜெயிச்சிருப்பாரு. ஓகே ஓகே. இப்போ இந்த கூட்டணி ஃபார்மேஷன் பற்றி நான் இதுக்கு முன்னால கூட நம்ம விவாதத்துல சொல்லியிருக்கேன். அதாவது டிஎம்கேயோடது டோட்டலா ஒரு பொலிட்டிக்கல் கோயலிஷனா இருக்கு, ஃபுல்லா பார்ட்டிஸ் அப்படியா இருக்கு. அதே நேரத்துல இங்க பாத்தீங்கன்னா பிஜேபி சைட்ல இப்ப யாதவர்களுக்கும் தேவநாதன் யாதவனுடைய கட்சி, முதலியார்களுக்கும் ஏசிஎஸ் கட்சி, அப்புறம் பாரிவேந்தா உடையார்களுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு கட்சி, இந்த மாதிரியா முழுக்க முழுக்க ஒரு கேஸ்ட் பேஸ்டு பார்ட்டிஸா இருக்கு. ஸோ இது வந்து சோசியல் கோயலிஷன், அது வந்து பொலிட்டிக்கல் கோயலிஷன். அதனால பொலிட்டிக்கல் கோயலிஷன் வெர்சஸ் சோசியல் கோயலிஷன் போயிட்டு இருக்கு. ஆனா தமிழ்நாட்டுல பொலிட்டிக்கல் ஹிஸ்டரியில இந்த விதமான சோசியல் கோயலிஷன் இதுக்கு முன்னால ஒரு தடவை 2001 அட்டெம்ப்ட் பண்ணாங்க, டிஎம்கே அட்டெம்ப்ட் பண்ணிட்டு. அப்போ பாத்தீங்கன்னா கூப்பா கிருஷ்ணன் வந்து ஒரு ஜாதி கட்சி ஆரம்பிச்சாரு, யாதவர்களுக்குன்னு சொல்லி ராஜகண்ணப்பன் ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு, அந்த டயத்துல ஏசிஎஸ்ஏ கட்சியை ஆரம்பிச்சாரு. இதை தவிர்த்து குளச்செல்லையோட முத்தரையர் சங்கம் கூட டிஎம்கேட அலையன்ஸ்ல இருந்து முழுக்க ஜாதி கட்சிகளுடைய அலையன்ஸா வச்சிருந்தது 2001. அந்த டயத்துல டிஎம்கே அட்டர் ஃபிளாப் ஆச்சு, படுமோசமான தோல்வியை சந்திச்சது. அதனால சோசியல் கோயலிஷன்ங்கிறது சக்சஸ்ஃபுல்லா தமிழ்நாட்டுல இருந்தது இல்லை. பட் எனிகோ 23 வருஷம் கழிச்சு ஒரு பெரிய அளவுல பிக் பேங்கோட ஒரு சோசியல் கோயலிஷனை இவங்க திரும்ப ஸ்டார்ட் பண்றாங்க, அட்டெம்ப்ட் பண்ணியிருக்காங்க, பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் இதுவும் வெற்றிகரமாக இல்லை. அப்படின்னா வெற்றிகரமா சொல்லுங்க. இது வெற்றிகரமா இல்லைன்னு சொல்றது நான் ஒத்துக்கிறேன். ஆனா இதுல நிறைய கான்ட்ரடிக்ஷன்ஸ் இருந்தது. கான்ட்ரடிக்ஷன்ஸ் இருந்ததுன்னு சொல்றேன்னா, முத்துரையருக்கும் தேவருக்கும் ஒரு ஃபிரிக்ஷன் திருச்சி கல்லூர்ல, இங்க திருச்சியில கரூர்ல. அதுல கல்லர் சேர்ந்த ஒரு தலைவர் வந்து, கல்லரா மரவரன்னு எனக்கு தெரியாது, ஒரு எம்பியினுடைய மகன் பிஜேபியில் இருக்காரு. அவர் பேசுற கமெண்ட்டுக்கெல்லாம் வந்து முத்துரையர்கிட்ட வந்து நெகட்டிவ் கமெண்ட் எனக்கே போன்லாம் வந்து. அதாவது இந்த மாதிரியான கான்ஃபிளிக்ஸ், அதாவது இந்த பொலிட்டிக்கல் கோயலேஷன் அமைக்கும் போது ஈஸியா அமைச்சிடலாம்.
சோசியல் கோயிலேஷன் அமைக்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லா அமைக்கணும். அது கொஞ்சம் டைம் தேவை. நம்பர் 1. நம்பர் 2, சோசியல் கோயிலேஷனுக்குள்ளேயும் ஒரு பொலிட்டிக்கல் ஃபார்மேஷன் தேவை. பொலிட்டிக்கல் பேஸ வச்சு சோசியல் கோயிலேஷன் பேஸ் பண்ணும். சோசியல் கோயிலேஷனை பேஸா வைக்க முடியாது. திமுக 2001 பண்ண தப்பு என்னன்னா, அதிமுக அங்க வந்து எல்லாரையும் வச்சுக்கிட்டாங்க. காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், சிபிஐ, சிபிஎம் எல்லாமே. இங்க வெறும் இப்ப டிஎம்கே எப்படி ஒரு அலையன்ஸ் வச்சிருக்கோ அது போல ஒரு அலையன்ஸ் அன்னைக்கு ஏடிஎம்கே வச்சிருந்தது. கரெக்ட். அது போல அலையன்ஸ் வச்சிருந்தாங்க. சோ நீங்க வந்து உங்களுக்கு வந்து என்னன்னா, தமிழ்நாட்டுல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம், பாரதிய ஜனதா கட்சி பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஏன்னா அம்மையார் ஜெயலலிதா வந்து சில சமயம் எல்லாம் இந்த பொலிட்டிக்கல் கோயிலேஷன் அதுக்குள்ளேயே சோசியல் கோயிலேஷன் கொண்டு வருவாங்க. இங்க இடத்துல முத்தையருக்கு சீட் கொடு, இந்த இடத்துல வந்து அருந்ததியருக்கு சீட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த பொலிட்டிக்கல் கோயிலேஷன் பேஸா வச்சுக்கிட்டு, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ பேஸா வச்சுக்கிட்டு, அதுக்கு மேல நீங்க சோசியல் கோயிலேஷனை பில்ட் பண்ணீங்கன்னா அது சக்சஸ் ஃபார்முலா. இது ஒரு நல்ல அப்சர்வேஷன். இப்ப ஜெயலலிதா சொல்றீங்க, அதாவது பொலிட்டிக்கல் கோயிலேஷன் வச்சுப்பாங்க, அதுக்குள்ள சோசியல் இன்ஜினியரிங் பண்ணிப்பாங்க. அப்படிதான் பண்ணுவோம். அது கரெக்டா இருக்கும். ஆனா நீங்க சோசியல் கோயிலேஷனை வச்சுட்டு அதை பொலிட்டிக்கலா கொண்டு போறப்போ அது எப்படிங்கிறது அதுல நிறைய கான்ஃபிளிக்ட்ஸ் வருதுன்னு சொல்றீங்க. சார் தமிழ்நாட்டுல 2 விஷயம் கிளியர் சார். ஜாதி அரசியல் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா பண்ணாதீங்க. மத அரசியலும் செட் ஆகாது. அரசியல் பண்ணுங்க, அதுக்குள்ள ஜாதியும் மதையும் பிளெண்ட் பண்ணுங்க. ஓகே, ரைட் 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 ரைட். இதுல இப்போ ஒரு இது வந்துட்டு இருக்கு, ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்னன்னா, அது எப்போதுமே வந்து ஒரு எலெக்ஷன் முடிஞ்சாச்சுன்னா வரக்கூடியதுதான். அதே போல ஒண்ணு வருது. ஏடிஎம்கே பிஜேபி சேர்ந்து நின்று இருந்தா கோவை உள்பட 17 தொகுதிகள் என்டிஏவுக்கு கிடைத்திருக்கும். அப்படி சேர்ந்து நின்றா அப்படிலாம் கிடைச்சிருக்கும் நினைக்கிறீங்க சார்? அதாவது சேர்ந்து நின்னா மட்டும் கிடைக்காது. அது வந்து ஒரு வருஷத்துக்கு மேல அவங்க அலையன்ஸ்ல கூட்டணியில 2 பேரும் ட்ரஸ்ட் வர்த்தியா ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா கிடைச்சது. நான் டிசம்பர் மாதம் 2022 திரு எடப்பாடியை பார்க்கும்போது நான் சொன்ன ஒரே ஒரு விஷயம், திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கூட்டணியை மட்டும் அமைக்கல. ஒவ்வொரு போராட்டத்துக்கும் கம்யூனிஸ்ட்காரன் வரான், ஒவ்வொரு போராட்டத்துக்கும் விசிகே காரன் வரான், ஒவ்வொரு போராட்டத்துக்கும் காங்கிரஸ்காரன் வரான். அதே மாதிரி நீங்க வெறும் கூட்டணி மட்டும் அமைக்கிறது கிடையாது. அந்த கூட்டணியும் வந்து ஆன் கிரவுண்ட் நீங்க அதை வந்து ஒர்க்கர்ஸ் வந்து ஜெல் ஆகும். அந்த ஒர்க்கர்ஸ் ஜெல் ஆனாதான், இல்லைன்னா மேலே திணிக்கப்பட்ட கூட்டணி ஆயிடும். மேலே திணிக்கப்பட்ட கூட்டணி என்னைக்குமே ஒர்க் அவுட் ஆகாது. கீழே ஆன் கிரவுண்ட் ஒர்க் பண்ணும். சோ அதனால இந்த தியரியை நான் வாங்க மாட்டேன். இந்த தியரி நான் எப்போ வாங்குவேன்னா, ஒரு கோயிலேஷனா ப்ராப்பரா ஒர்க், ஜனதாதள் செக்யூரும் பிஜேபியும் ஒர்க் பண்ணாங்க. ஒரு 3-4 மாசத்துக்கு முன்னாடி தெரிஞ்சிருச்சு இந்த கூட்டணி வரப்போகுது. கிரவுண்ட்ல ஒர்க் பண்ணாங்க. அது கிரவுண்ட்ல வந்து ஏத்துக்காதவங்க வெளில போயிட்டாங்க காங்கிரஸ்க்கு. இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்த பலரும் ஜேடிஎஸ் வெளில கிளம்பி காங்கிரஸ்க்கு போயிட்டாங்க. இது மொத்தமா ஒக்காலிகா. அந்த கூட்டணி அப்படியே அழகா ஜெல்லாய் ஒர்க் ஆச்சு. அந்த மாதிரி ஒர்க் ஆயிருக்கும். இல்லைன்னா நீங்க 2+2 is not equal to 4. எஸ் எஸ். அதாவது நீங்க ஒன்னா கலந்து ஒரு ஜெல்லாறதுக்கு உண்டான அளவுக்கான ஒரு வார்ம் அப் எக்ஸசைஸ் அட்லீஸ்ட் ஒரு 1 year ஆவது சேர்ந்து பயணிச்சுட்டு இருக்கணும். எல்லா ஆக்டிவிட்டிஸ்ல எல்லாருமே சேர்ந்து இருந்திருக்கணும். எதிர்ல இருக்கிறவங்க 7 வருஷமா கூட இருக்காங்க. ஆனா இதுல இன்னொன்னுங்க, பொதுவா ஏடிஎம்கே அலையன்ஸ் ஸ்பீக்கர்ல சொல்லப்படுகிற ஒரு குற்றச்சாட்டு, ஓட்டு டிரான்ஸ்பரபிலிட்டி எப்போதுமே டவுட்ஃபுல் அப்படிம்பாங்க. அது நீங்க வந்து கருத்து கணிப்புலாம் நடத்துறீங்க, நீங்க இன்னும் தெளிவா பார்த்திருப்பீங்க. அப்படிங்கிறப்போ இப்போ 2 பேரும் சேர்ந்திருந்தா இத்தனை தொகுதி ஜெயிச்சிருக்குங்கிறத ஒரு எப்படி பாக்குறீங்க? இல்ல சொல்ல முடியாது சார். 2014 கூட்டி பாத்தீங்கன்னா 2019 கோயம்புத்தூர்ல 7 லட்சத்துக்கு மேல வாங்கி ஜெயிச்சிருக்கணும் பிஜேபி கேண்டிடேட். ஆனா வாங்கினது 4000 ஓட்டு தான் ஜாஸ்தி. ஓகே ஓகே. அதனால நமக்கு சந்தேகம் வரும். 4,40,000 ஓட்டு வாங்குறாரு, 3,90,000 ஓட்டு வாங்குறாங்க. 2 கூட்டம் 8 லட்சம் கிட்ட போனோம். ஆனா வாங்கினது 4000 ஓட்டு தான் ஜாஸ்தி. எங்கேயோ அந்த ஜெல்லா மாட்டேங்குது. ஓகே ஓகே. அதாவது 2016 பிஜேபி வாங்கின ஓட்டு, வானதி சீனிவாசன் வாங்கின ஓட்டும், அதிமுகவுடைய அர்ஜுன் வாங்கின ஓட்டையும் 2 கூட்டினா பயங்கர வலுவான வெற்றி அடைஞ்சிருக்கணும் 2021 வானதி சீனிவாசன். ஆனா கடைசி ரவுண்ட்ல போய் 1000 ஓட்டு வித்தியாசம் ஜெயிக்கிறாங்க. ஓகே. சோ இதனாலதான் நான் சொல்றேன், வெறும் கூட்டணி இல்லாம ஒரு சேர்ந்து பயணிக்கும் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும். ஓகே
ஸோ ஜேவிசி ரொம்ப பிஸியாக இருக்கிற ஒரு டயத்தில் டெல்லியிலேருந்து ஒரு நல்ல இன்டர்வியூ கொடுத்துருக்கீங்க. மிக்க நன்றி ஜேவிசி. நன்றி சார், வணக்கம். கோலாகலாஸ் டிவியுடன் உங்களையும் இணைத்துக் கொள்ள கீழே உள்ள ஜாயின் பட்டனை அழுத்தி உறுப்பினராகுங்கள். காவிரி குழுவில் உறுப்பினராகி பிரத்யேக பேட்ச்களை பெறுங்கள். கங்கா குழுவில் உறுப்பினராகி கோலாகல ஸ்ரீனிவாசிடம் நேரடியாக கேள்வி கேட்கும் வாய்ப்பை பெறுங்கள். உங்கள் கேள்விகளுக்கு வாரந்தோறும் பதிலளிக்கிறார் கோலாகல ஸ்ரீனிவாஸ். கோலாகலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.